सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा विशेष विज्ञाने अनर्थिकैव इति निरस्तम् ஒரு விசேஷ விஞ்ஞாசாங்கிறதுல விசேஷ விஞ்ஞாசா தத்துவமஸ்யாதி மகா வாக்கியத்தினால அகண்டாகார விருத்தி வருது. இந்த விற்பிக்கு சாப்த விற்பின்னு பேரு. சப்தத்தினால வரக்கூடிய விற்பியானதுனால சாப்த விற்பி. இந்த சாப்த விற்பிக்கு விஷயம் எது? சுத்தமான பிரம்மம். பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இந்த விற்பிக்கு விஷயம் ஆகாது. விற்பிக்கு எது விஷயமோ அது கல்பிதம்னு நியமம் இல்லைங்கிறதுக்கு இதை உதாரணமாக காமிக்கிறார் நியாயாமத்தக்காரர். சாப்தம் விற்பி தான் அது. அந்த விற்பிக்கு விஷயமா இருக்கக்கூடிய பிரம்மம் சத்தியமாக இருக்கு. அது ஞானத்துல கல்பிதமாக இல்லை. ஒரு உதாரணமாச்ச, இந்த ஞானத்துக்கு விஷயம் கல்பிதம் இல்லை. அதே மாதிரி அஜானத்துக்கு விஷயம் எதுன்னா பிரம்மம் தான் சொல்லணும். பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே அஜானத்துக்கு விஷயமே இல்லை. பிரம்மம் ஒண்ணுதான் அஜானத்துக்கு விஷயம். பாக்கி எல்லாம் அஜான விஷயமாக அந்த பிரம்மத்தை சொல்றதுக்கு அவச்சேதகமாக இருக்கே தவிர நேரடியான விஷயம் பிரம்மம் ஒண்ணுதான்னு சொல்லிருக்கு. அஜானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய பிரம்மம் அஜானத்துல கல்பித்தம்னு சொல்லலாமோ? சொல்ல முடியாது. அத்தியஸ்தம்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்ப இந்த இடத்துல எல்லாம் இந்த விற்பி ஞானத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்றதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அத்தியாசம் தான் சொல்லணும். அப்படி சொன்னால் பிரம்மம் ஞானத்துல அத்தியஸ்தம், பிரம்மம் அஜானத்துல அத்தியஸ்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு திருஷ்டாந்தத்துல பிரம்மம் சத்தியமாக இருந்தே ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் எப்படி விஷயமாகிறதோ, அந்த ஞானம் அஜானம் இது ரெண்டோடு அந்த பிரம்மத்துக்கு எப்படி ஏதோ ஒரு சத்தியமான சம்பந்தம் இருக்கோ, இதே போல கடஞானம் படஜானம்னு சர்வ ஞானத்திலும் அந்தந்த ஞானத்தினுடைய விஷயமாகக்கூடிய கடாதிகளுக்கு சத்தியமான ஒரு சம்பந்தம் சொல்லலாம். திருஷ்டாந்தம் பிரம்மஜானம் பிரம்ம அஜானம். பிரம்ம அஜானத்துக்கு பிரம்மம் விஷயம். ஆனா அது சத்தியம், அது ஒன்றும் கல்பிதம் இல்லை. அங்க அத்தியாச சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி கடஞானத்திலையும் கடம் கல்பிதம் இல்லை. ஞானத்துக்கும் கடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா நீங்க அத்தியாசம் சம்பந்தம்னு சொல்ல வேண்டியதில்லை. பிரம்மஜானம் சொல்லும் போது பிரம்மத்துக்கு எப்பேற்பட்ட சம்பந்தமோ அப்பேற்பட்ட சம்பந்தம் கடஞானம் சொல்லும் போது கடத்துக்கும் ஞானத்துக்கும் சொல்லலாம். இது இவர் சொல்றார். சாப்த விற்பி விஷயோ பிரம்மா ந விற்பௌ கல்பிதம், அவித்யா விஷயோ பிரம்மா அவித்யாயாம் ந கல்பிதம் யதா ததா திருஷ்யம் ந திருஷி கல்பிதம். திருக்குனா தியானம். தியானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய திருஷ்யம் தியானத்துல கல்பிதம் ஆகாது. ததா திருஷ்யாதேகே தாத்விக ஏவ சம்பந்தா. அப்ப திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள சம்பந்தம் நிஜமான சம்பந்தம் தான். அத்தியாச சம்பந்தம் இல்லை, அத்தியஸ்த சம்பந்தமும் இல்லை. அந்த சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டார். சஞ்சோகமா சமவாயமா அதெல்லாம் கேட்கப்படாது. சம்பந்தம் சத்தியமான சம்பந்தம் இருக்கு பொதுவாக சொல்ல முடியும். அப்ப விசேஷம் சொல்லாம பொதுவான சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா அந்த சம்பந்தம் என்னன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணுமே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் வச்சுன்னு சொல்ற. சாமானிய சம்பந்தேனைவ அதிப்பிரசங்கே நிரஸ்தே விசேஷ ஜிஜ்ஞாசா விசேஷோக்திஷ்ட விசேஷ ஜிஜ்ஞாசாதிவத்து அனர்த்திகைவ அப்படிங்கிறாங்க. வெறும் விசேஷ ஜிஜ்ஞாசான்னு இருக்கு, விசேஷ ஜிஜ்ஞாசா, ரெண்டு விசேஷத்துக்கு வரணும். என்ன சொல்றா? சாமானிய சம்பந்தேனைவ அதிப்பிரசங்கே நிரஸ்தே. சாமானிய சம்பந்தம்னா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, இது ரெண்டுக்கும் மத்தியில ஒரு சம்பந்தம் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லணும். அந்த சம்பந்தம் என்னன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. பொதுவான சம்பந்தம் இருக்கு. ஆனா அந்த சம்பந்தம் என்னங்கிற விசேஷம் சொல்லணுங்கிற அவசியம் எப்போ ஏற்படும் அப்படின்னு சொன்னால்
பல அந்த விசேஷத்தை சொல்லலைன்னா ஏதாவது ஒரு தோஷம் வரும் இருந்தால், அப்படி இருந்தால் உடனே இந்த சம்பந்தம் சொல்றது என்ன சம்பந்தம் அது அப்படின்னு கேட்கணும். அவன் அந்த விசேஷத்தை சொல்லணும். இல்லாட்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு உதாரணம் இதுக்கு சொல்றேன். சம்பந்தம் உண்டுன்னு மாத்திரம் சொல்லிட்டு அது என்ன சம்பந்தம்னு சொல்லாட்டால் தோஷம் வரக்கூடிய உதாரணங்கள் பலது இருக்கு. இந்த வியாப்தி சொல்லும் போது தூமம் இருக்கிற இடத்துல வன்னி இல்லாம போகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் வியாப்தி. தூமாதிகரணத்துல வன்னியுடைய அபாவம் வராது. அதனாலதான் அந்த வன்னிக்கு தூமம் வியாப்தி. அதை எப்படி அப்படி சொல்ல முடியும்? தூமாதிகரணம்னு சொன்னா தூமத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தானம். சரியா? தூமத்தோடு சம்பந்தப்பட்ட ஸ்தானம்னு சொல்லி நீங்க என்ன சம்பந்தத்தை அங்க விவட்சிக்கிறேன்னு சொல்லாம பொதுவாக சொல்லிட்டா, தூமம் இருக்கிற அதே சமயத்துல கிரதத்துல ஜலம் இருக்கு. ஒரு பர்வதத்துல தூமம் இருக்கிற அந்த காலத்திலேயே கிரதத்துல நிறைய ஜலம் இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னா சமான காலீனத்துவம் சம்பந்தா, காலிக சம்பந்தான்னு சொல்லலாம். தூமமும் வருது, ஒரே காலத்துல தூமமும் இருக்கு, அந்த கிரதம் ஜலமும் இருக்கு. இப்ப இந்த ஜலத்துக்கும் தூமத்துக்கும் சம்பந்தம் சமான காலிகத்துவம். ஆக காலிக சம்பந்தேன்னு சொன்னோம்னா இந்த தூமாதிகரணம் கிரதம் கூட ஆகும். சம்பந்தம் இருக்கே, சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த கிரதத்துல வங்கியுடைய அபாவம் இருக்கே, வங்கி இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்பான். அதனால தூமவான்னு சொல்ற இடத்துல நாம விசேஷமாக இந்த சம்பந்தத்தை இன்னும் விசேஷமா ஒரு சம்பந்தத்தை எடுத்து சொல்றோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பர்வதத்துல அந்த தூமம் எந்த சம்பந்தத்துல இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த சம்பந்தத்தை அந்த விசேஷமாக சொல்லணும். அது பர்வதத்துக்கும் தூமத்துக்கும் என்ன சம்பந்தம்னா சஞ்சோக சம்பந்தம்னு சொல்லிட்டா. அப்படியானால் சஞ்சோக சம்பந்தேன தூமம் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல வங்கி இல்லாமல் போகாது. இதுதான் அந்த வியாப்தி. இப்ப காலிக சம்பந்தேன தூமம் இருந்ததுன்னா அதனால அங்க வங்கி இல்லாம போச்சுன்னா அதை பத்தி கவலை இல்லை எனக்கு. அந்த இடத்துல இது எதுக்காக சொல்ல வந்தேன், வெறும் பொதுவாக சம்பந்தம்னு சொன்னால் இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வரும்போது சம்பந்தத்தை விசேஷமாக குறிப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படுறது. தியானத்துக்கும் கேயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, நஜ சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்றேன். இப்படி சொன்னா உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் ஒண்ணும் இல்லை, இதனால எந்த தோஷமும் வரப்போறது இல்லை. அதனால தியானத்துக்கும் கேயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த நஜ சம்பந்தம் எது, எப்பேற்பட்ட சம்பந்தம் அப்படின்னு அதனுடைய விசேஷத்தை கேட்காதேன்னு சொல்றேன். இந்த ஜிஜ்ஞாசையே வேண்டாம். ஏன் எந்த சம்பந்தமா இருந்தா என்ன, ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அது இந்த சம்பந்தம்னு சொல்லாட்டா என்ன கெட்டு போச்சுன்னு கேட்கறான். சாமானிய சம்பந்தே நைவ அதிப்பிரசங்கே நிரஸ்தே. இங்க ஒரு அதிப்பிரசங்கம் என்னன்னா, ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாட்டா எந்த ஞானத்துக்கு வேணாலும் எது வேணாலும் விஷயமா இருக்கு. கடஜானம்னு சொல்லும் போது ஞானத்துக்கும் அந்த கடத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா இவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டா எது வேணாலும் தெரியும்னு சொல்லலாம். ஏன்னா கடத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை, பட்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அப்ப எது வேணாலும் சொல்லாம தெரியும்னு சொல்லாம அப்படி ஆயிடும். இந்த அதிப்பிரசங்கத்தை வாரணம் பண்றதுக்காக கடத்தோடு இந்த ஞானத்துக்கு சம்பந்தம் இருக்கு, இவ்வளவு நான் சொல்றேன். ஆனா இதுக்கு மேல அந்த சம்பந்தம் என்னன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கிடையாது, அந்த விசேஷம் சொல்ல வேண்டியது இல்லைங்க. விசேஷ ஜிஜ்ஞாசா விசேஷ உக்திஷ்ட, விசேஷம் நீ கேட்கவும் கூடாது, நான் சொல்ல கூடாதுங்க, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. விசேஷ ஜிஜ்ஞாசா உனக்கு வர வேண்டாம், பிரச்சனை கூடாது. விசேஷ உக்தி, நான் அந்த விசேஷத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விசேஷம் சொல்லணும்னா அதனுடைய லட்சணம் என்ன சொன்னாலும் ஏதாவது தப்பு வருது, தப்பு இல்லாம கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இது ரெண்டுமே அனர்த்திகா. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு. விசேஷத்தை சொல்றதுக்கு அப்புறம் கூட நீ விசேஷத்துல ஜிஜ்ஞாசை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அத்தியாச சம்பந்தம் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி அத்தியாச சம்பந்தம்னு திரும்பி கேட்டாங்க, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப விசேஷத்தை சொன்னதுக்கு அப்புறம் அந்த விசேஷத்துக்குள்ள இன்னொரு விசேஷத்தை கேட்டா நீ என்ன பதில் சொல்லணும்னா அது தேவையில்லைப்பா அந்த விசேஷம், அது நீ கேட்கவும் வேண்டாம், நான் சொல்லவும் வேண்டாம், இதனால ஒன்றும் நஷ்டம் இல்லை, இதோட நிறுத்திக்கோன்னு சொல்றது இல்லையா. அதே போல இந்த சாமானிய சம்பந்தம் சொன்னாலே போறோம், அதனுடைய விசேஷத்தை கேட்கவே வேண்டாம் அப்படின்ட்டு. விசேஷ ஜிஜ்ஞாசாதிபத்து அனர்த்திகைவா இது நிரஸ்தம்.
இது அவ சொன்ன யுக்தி. ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் மட்டும் உண்டு, என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்பந்தம் இருக்கிற சம்பந்தம் தான், நிஜ சம்பந்தம் தான் அப்படி சித்திகாரர் சொன்னார். விருத்தி அவித்யோகோ பிரம்மண அனத்தியாசேதி தயோரேவ பிரம்மணி அத்தியாச சம்பந்தோபத்தே. நீ சொன்ன ரெண்டு திருஷ்டாந்தம், அந்த விஷயத்துக்கு விஷயி ஞானத்தோடு நிஜமான சம்பந்தம் இருக்கிறதுக்கு நீ திருஷ்டாந்தம் காமிச்சே, அந்த திருஷ்டாந்தமே தப்பு. அங்கேயே அத்தியாச சம்பந்தம் தான். சாப்த விற்பி அகண்டாகார விற்பி, அந்த விற்பிக்கும் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னா அத்தியாசம் தான் சம்பந்தம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதாவது பிரம்மம் அந்த விற்பியில அத்தியஸ்தம்னு சொல்லல, இந்த விற்பி அந்த பிரம்மத்துல அத்தியஸ்தம். விஷயம் ஞானத்துல அத்தியஸ்தம்னு நான் சொல்லவே இல்லை. நியமம் எப்படின்னு கேட்டா, ஞானத்துக்கும் ஞேயத்துக்கும் மத்தியில ஏதோ ஒண்ணு இன்னொன்னுல அத்தியஸ்தம். எது சத்தியமோ அதுல இன்னொன்னு அத்தியஸ்தம். கடஞானம் படஞானம்னு எடுத்துக்கும் போது தியானம் சத்தியமாக ஆயிடுறது, விஷயம் அதுல அத்தியஸ்தமாகுது. பிரம்ம ஜானம்னு எடுக்கும் போது தியானம் வெறும் விற்பி, விற்பி எடுத்துக்கும் போது அது மிச்சை ஆயிடுறது, அதுக்கு விஷயமான பிரம்மமே சத்தியமாக ஆயிடுறது, அதிஷ்டானம் ஆயிடுறது. கடஞானம் சொல்லும் போது வெறும் விற்பியை சொல்லல, விற்பி அவச்சின்னமான சைதன்யத்தை எடுத்துட்டு தான் நம்ம பேசுறோம். வெறும் விற்பியை வச்சுட்டு இந்த விஷயம் பேசல. அதனால சைதன்யம் இப்போ எதுக்கு விஷயம்னா விற்பிக்கு விஷயம். அப்ப அந்த விற்பிக்கும் சைதன்யத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த விற்பி அந்த சைதன்யத்துல அத்தியஸ்தமாக இருக்கு, அத்தியஸ்தம் தான் சம்பந்தம் நீ சொன்ன இடத்துல. அதே மாதிரி அஜ்ஞானம் பிரம்மான்னு எடுத்துட்டு அந்த இடத்துல சத்தியமான சம்பந்தம் சொன்னீங்க, அதுவும் தப்பு. அஜ்ஞானமே அந்த பிரம்மத்துல அத்தியஸ்தம் தான், அங்கேயும் விஷயம் விஷய இது ரெண்டுக்கும் அத்தியாசம் தான் சம்பந்தம். ஆனால் அதனால அந்த திருஷ்டாந்தமாக கொண்டு கடஞானம் படஞானத்துலலாம் சத்தியமாக சம்பந்தம் இருக்கட்டும்னு நீ கேட்கறது தப்பு. விற்பி அவித்யோகோ பிரம்மணா அனத்தியாசேதி, இது சப்தமி. இது விற்பியிலும் அவித்யிலும் பிரம்மா அத்தியாசம் இல்லை. ஆனால் தயோரேவ, இது ஷஷ்டி. அந்த விற்பி அவித்யை இது ரெண்டுக்குமே பிரம்மணி அத்தியாசா சம்பந்தோபத்தே, பிரம்மத்தில் இதுக்கு அத்தியாசம், இதுதான் அதுல அத்தியாசம். அத தத்ர தாத்விக சம்பந்த அபாவாத் கதம் தத்ருஷ்டாந்தேன திருஷ்யோரபி தாத்விக சம்பந்தா இத்தியுச்யதே. அது திருஷ்டாந்தமாக காமிக்க முடியாது, அதை வச்சுட்டு இதே போல இங்கேயும் சத்தியமான சம்பந்தம் இருக்கட்டும் சொல்ல முடியாது. ததாச்ச பிரசித்த விசேஷே பாதிதே சாமான்யத்தைவ பாத சங்கயா அதிப்பிரசங்கே பிராப்தே விசேஷ ஜிஜ்ஞாசாயாः விசேஷ உக்தேஷ்ட சாஃபல்யாத் நதே நிரர்த்திகே. ஒரு இடத்துல நமக்கு ஒரு சம்பந்தம்ங்கிறது பொதுவானது. அந்த சம்பந்தத்துக்கு சில விசேஷங்கள், இது சங்கயோக சம்பந்தம், இது சமவாய சம்பந்தம், சுரூப சம்பந்தம், இப்படி ஒரு 4-5 விசேஷங்கள் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 விசேஷங்கள் ஒரு இடத்துல சம்பவிக்காதுன்னு தெரிஞ்சா உடனே நமக்கு என்ன சந்தேகம் வரும், அங்க சம்பந்தமே இல்லையோ ஒரு சந்தேகம். ரூபம் ஒரு 7 தினசாக ரூபம் சொல்லியிருக்கார். ரூபம்னா கலர், 7 தினசான ரூபங்கள் சொல்லியிருக்கு. வாயுல இந்த சவப்பா இல்ல, கருப்பா இல்ல, இப்படி வரிசையாக 7 தினசான ரூபங்களும் இல்லை. அப்படியானால் அதுல ரூபம் இருக்கா இல்லையா சந்தேகம் வரும். ரூபமே நமக்கு தெரிஞ்ச ரூபங்கள்லாம் இல்லைன்னு சொன்னா ரூபமே இல்லை அப்படின்னு வரும் பாதசங்கா. தெரிஞ்ச இந்த ஒரு 7 ரூபம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப ரூபமே இல்லை அப்படின்னு தோணும். அத போல இங்க தெரிஞ்ச 4-5 சம்பந்தங்கள் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப சம்பந்தமே இல்லை அப்படின்னு வந்து சேரும். ஞானத்துக்கும் ஞேயத்துக்கும் சங்கயோகமா சமவாயமா சொரூபமா இப்படி பார்த்துட்டே வரும்போது எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா சம்பந்தமே இல்லை போல இருக்கு அப்படின்னு ஒரு சங்கை வரும். ஆனா சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப அதிப்பிரசங்கிறது வருது. அதிப்பிரசங்கம் எந்த ஞானத்துக்கு எதுவானாலும் விஷயமாகலாம், சம்பந்தம் தான் இல்லையே அப்படின்னு ஒரு தோஷம் வருது. அதை நிவர்த்தி பண்றதுக்கு சம்பந்தம் அவசியம் சொல்லியே ஆகணும். அப்படி சொல்லும் போது அது ஒரு சம்பந்த விசேஷமாகத்தான் சொல்லி ஆகணும். அதனால இங்க எனக்கு என்ன ஒரு சம்பந்தம் இருக்குன்னு விசேஷ ஜிஜ்ஞாசைத்தான் இருக்கு. அந்த விசேஷ ஜிஜ்ஞாசைக்கு விசேஷ சம்பந்தம் நீ சொல்லித்தான் ஆகணும்.
ஆமா பாத சங்காயாகனு வச்சுட்டா பஞ்சமி சஷ்டியான சந்தேகம் வரும். அதை விட இந்த சங்கையா தேவையில்லை. சம்பந்த சாமானிய செய்வ பாத சங்கையா, நமக்கு தெரிஞ்ச விசேஷங்கள்லாம் இல்லைன்னா அங்க இல்லவே இல்லை போல இருக்கு அப்படின்னு ஒரு சங்கை வரும். அப்ப அதிப்பிரசங்கம் வந்தது. ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா எந்த ஞானத்துக்கும் எதுவானாலும் விஷயமாகலாம்னு அதிப்பிரசங்கம். அதை நிவர்த்தி பண்றதுக்காக விசேஷ ஜிஜ்ஞாசா, ஏதோ ஒரு சம்பந்த விசேஷம் அங்க இருக்கணுமே, அது என்னதுன்னு ஜிஜ்ஞாசா. விசேஷோக்தேஷ்ட சாஃபல்யா, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் அவசியம் இருக்கு. அதனால நதே நிரர்த்திகே, விசேஷ ஜிஜ்ஞாசா விசேஷ உக்தி, இது ரெண்டும் வியர்த்தம் இல்லை, அவசியம்தான். ஏதேனா, இதுக்கு பதில் முடிச்சுட்டார். சம்பந்தஸ்ய பிராமாணிகத்வே யதா கதஞ்சன லக்ஷணம் பவிஷ்யதி ததாஹி संयोग समवाय अंतर्भावे तल्लक्षणमेव लक्षणं भविष्यति तद अनंतर्भावे तो तदुभय भिन्न संबंधत्वमेव लक्षणमस्तु इति निरस्तं. நியாயாமத்துக்காரருக்கு வேற விதத்தை பேச ஆரம்பிச்சிட்டார். அது சொல்லி முடியல, என்ன லட்சணம் சொன்னாலும் தப்பு வந்துடுறது இல்லையா. அவர் என்ன நினைச்சுன்னு விட்டார், ஞானத்துக்கும் ஜேயத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இருக்கோ அந்த சம்பந்தத்துக்கு லட்சணம் சொல்ல தெரியல இவாளுக்கு அப்படின்னு நினைச்சு விட்டார். அதாவது லட்சணம் சொன்னா தப்பு வருது, அதனால இப்ப இது சரியா இல்லையே அது சரியா இல்லைன்னு இவர் சொல்றதா நினைச்சுட்டார். அந்த சம்பந்தமே தப்புன்னு இது பண்ணல. அதுக்கு சொல்ற பாரு, சம்பந்தம் இருக்குன்றது பிரமாண சித்தம்னு சொல்லிட்டா அதுக்கு லட்சணம் ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போறது, நமக்கு தெரியாட்டா என்ன. யதா கதஞ்சன லட்சணம் பவிஷ்யதி, அதுக்கு சம்பந்தம் சொல்லலாம். நமக்கு சொல்ல தெரியலேங்கிறது வேற விஷயம் வேற. ஆனா அதுக்காக லட்சணம் சொல்ல தெரியலேங்கிறதுக்காக வஸ்துவ இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. உனக்கு முடியலைன்னா ஒரு சொல்லி பார்க்கிறேன். அந்த சம்பந்தம் சஞ்யோகம் சமவாயம் பிரசித்த சம்பந்தத்துக்குள்ள சேருமானால் இந்த சஞ்யோகம் சமவாயத்துக்கெல்லாம் சொல்லக்கூடிய லட்சணத்தை அதுக்கும் சொல்லி முடிச்சிருவோம். இதுல எல்லாம் சேராது, அது தனியா இருக்கு அப்படின்னு சொன்னால் சுலபமா லட்சணம் சொல்றதுக்கு சஞ்யோக சமவாய பின்னத்வேதி சம்பந்தத்துவம் அப்படி போடுவோம். நமக்கு தெரிஞ்ச சம்பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு இதை தவிர்த்து இருக்கக்கூடிய சம்பந்தத்துவம், இதுதான் அந்த சம்பந்தத்துக்கு லட்சணம். இப்படி சொல்லலாமே. இதுக்காக சம்பந்தமே பொய்யான சம்பந்தம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு பதில் சொல்ற, உக்த யுக்தியா பிராமாணிக சம்பந்தத்திய சஞ்சோக சமவாய அந்தர்பாவத்திய தூஷிதத்வா, அது ரெண்டுக்கும் நிஜமான சம்பந்தம் இருக்க முடியாது. பிராமாணிக சம்பந்தம்னா சத்திய சம்பந்தம், சத்தியமான சம்பந்தத்தை அவர் பிராமாணிக சம்பந்தம்னு இப்ப சொல்ற. சத்தியமான சம்பந்தம் இருக்க முடியாது. ஏன்னா சத்தியமான சம்பந்தம் இருக்கணும்னா ரெண்டு சம்பந்தியும் ஒரு தேச காலத்துல சேரணும், சம்பந்தப்பட்ட ரெண்டும் அது இல்லை அப்படிங்கிற இதை சொன்னார் இல்லையா. அதனால பிராமாணிகமான சம்பந்தம் இருக்க முடியாதுன்னு ஒண்ணு சொன்னார். சஞ்சோகம் சமவாயம் இதெல்லாம் சேர்க்கலாம எதையாவது சொல்லலாமேன்னு கேட்டா அதெல்லாம் முடியாதுங்கிறதையும் சொல்லியாச்சு. தது உபய பகிர்பூத சம்பந்தத்துவந்து வயமப்பி ந நிராகுருமா. சஞ்சோகம் சமவாயம் இதுல சேராத ஒரு சம்பந்தம் ஞானத்துக்கும் தேயத்துக்கும் இருக்குன்னு சொன்னா இதை நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல, இதை நிராகரணம் பண்ண வரல. அப்ப நீ என்ன சொல்ல வர, கிந்து சத்திய பிராமாணிகத்துவம் இருக்கிற சம்பந்தத்தை சத்திய சம்பந்தம்னு சொல்றத நான் ஆட்சேபிக்கிறேன். சத்தியத்துவம் இல்லை, சம்பந்தம் இருக்கு. கிஞ்ச திருஷ்யோகோ ந சாத்விக சம்பந்த சம்பந்தி பின்னத்வே அனவஸ்தானா. இப்போ இன்னொரு சித்தாந்தி ஒரு யுக்தி சொல்ல ஆரம்பிச்சார். திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் நிஜமான சம்பந்தம் இருக்க முடியாது. எப்படி சொல்றேன்? நிஜமான சம்பந்தம் ஒண்ணு இருந்தால் அது சம்பந்தப்பட்ட அந்த திருக்கு திருஷ்யம் இது ரெண்டையும் காட்டிலும் வேறானதா இல்லை அதனுடைய ஸ்வரூபமேவா, இது சொல்லணும். வேறானது அப்படின்னு சொல்லிட்டா அப்ப மூணு ஆயிடுச்சு. ரெண்டு, ஒண்ணு திருக்கு ஒண்ணு திருஷ்யம் நடுக்கிற ஒரு சம்பந்தம் அப்படின்னு மூணு பதார்த்தம் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், அந்த சம்பந்தத்துக்கு அந்த திருக்கு திருஷ்யம் இதோட சம்பந்தம் இல்லாட்டா அது பாட்டுக்கு தனியா நின்றுடுமே. அப்ப இது ரெண்டும் எப்படி சம்பந்தப்பட்டதாக ஆகும்? திருக்கும் திருஷ்யமும் சம்பந்தப்படணும்னு சொன்னா நடுப்புற ஒரு சம்பந்தம் இருக்கணும். அந்த சம்பந்தம் இந்த திருக்கு திருஷ்யத்தோட சம்பந்தப்படாமலே இருந்திருக்குன்னு சொன்னா அப்ப அதை எப்படி இது ரெண்டையும் சேர்த்து வைக்க முடியும்? அதனால அதுக்கு வேற சம்பந்தம் சொல்ல வேண்டியிருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். இது அனவஸ்தா தோஷம் வருது. அப்போ சொன்னா நீ என்ன பார்த்து இப்படி கேட்காத, உன்கிட்டையும் இதே மாதிரி ஒரு தோஷம் இருக்கு. திருஷ்யத்துவம்னு ஹேத்து சொல்றியோ, விமதம் மித்யா திருஷ்யத்வாத்து தானே ஹேத்து.
இந்த திருஷ்யத்துவத்துல திருஷ்யத்துவம் இருக்கா இல்லையா? திருஷ்யத்துவத்துல திருஷ்யத்துவம் இல்லைன்னு சொன்னா அதுல மித்யாத்துவம் சித்திக்காது, திருஷ்யத்துவம் சத்தியம்னு ஆயிடும். சரி, திருஷ்யத்துவத்துல திருஷ்யத்துவம் இருக்குன்னு சொன்னா அது வேற இன்னொரு திருஷ்யத்துவமா இருக்கணும் இல்லையா? இந்த திருஷ்யத்துவம் தவிர இன்னொரு திருஷ்யத்துவம் அதுல இருக்கு. அந்த திருஷ்யத்துவத்துல இன்னொரு திருஷ்யத்துவம்னு மேல மேல போயிட்டே இருக்கும். உனக்கும் இந்த அனவஸ்தை வரத்தானே வரும். இந்த அனவஸ்தைய வாரணம் பண்றதுக்காக நீ என்ன சொல்லணும்னு கேட்டா, திருஷ்யத்துவத்துல திருஷ்யத்துவம் உண்டு, ஆனா அந்த திருஷ்யத்துவம் ஆதாரமான திருஷ்யத்துவத்தை காட்டிலும் வேறானது இல்லை, ஸ்வரூபமே அதுல இருக்கும். ஆத்மாசிரிய தோஷம் வந்தா பரவாயில்ல இப்ப ஏற்பட்ட ஸ்தலத்துல அப்படின்னு சில இடத்துல ஆத்மாசிரியம் கூட பரவாயில்லன்னு வச்சுருக்காங்க. அப்ப திருஷ்யத்துவம் திருஷ்யம், அதுவே திருஷ்யத்துவம் உண்டு, ஆனா அது வேற திருஷ்யத்துவம் இல்லை, இதே திருஷ்யத்துவம். பரிபாஷையில விற்த்திய ஸ்வவிஷயம்னு ஒருத்தல்ல, விற்த்திக்கு இன்னொரு விற்பி வேண்டியதில்லை, ஆனா விற்த்தியாகார விற்த்தின்னு சொன்னா அதுவே தான், இன்னொரு விற்பி வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சாலும் சில இடத்துல அனவஸ்தை எல்லாம் வாரணம் பண்றதுக்கு ஆத்மாசிரிய தோஷம் வந்தா பரவாயில்லைன்னு ஒத்துருக்காங்க. அந்த மாதிரி இதை ஸ்வநிர்வாகத்துவம்னு சொல்றோம். தன்னைத்தானே திருஷ்யமாக ஆக்கிக்கிறது இந்த திருஷ்யத்துவம். அதே மாதிரி இந்த திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள சம்பந்தமானது திருக்கோடும் திருஷ்யத்தோடும் எப்படி சம்பந்தப்படுறதுன்னா வேற இன்னொரு சம்பந்தத்தை கொண்டு சம்பந்தப்பட்டதாக சொல்ல வேண்டியதில்லை, தனக்கும் தானே சம்பந்தமாக இருந்துட்டு திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தமாக இருக்குது, ஸ்வநிர்வாகம். இப்படி சொல்லிடலாமே, நீங்க என்ன அனவஸ்தை சொல்றேன், இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சங்கை. நச்ச திருஷ்யத்வாந்தரஹீனஸ்ய திருஷ்யத்வாதேரிவ சம்பந்தஸ்யாபி ஸ்வநிர்வாகத்துவம் கொச்சித் பவிஷ்யதி இது வாக்கியம். கொச்சித்னே சொல்றாருன்னா, சயோகம்னு ஒரு சம்பந்தத்தை ஒத்துண்டு அந்த சயோகத்துக்கு இன்னொரு சமவாயம்னு இன்னொரு சம்பந்தத்தை ஒத்துண்டு இருக்கா தார்க்கிகா, அங்க ஸ்வநிர்வாகம் சொல்லுவேன். சில இடத்துல ஸ்வநிர்வாகமாக இருந்துட்டு போடணும், இன்னொரு சம்பந்தம் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு பதில் சொல்றார், திருஷ்யத்துவம் அப்படி திருக் சம்பந்த தஸ்ய ஸ்வநிர்வாகத்துவம் ந மாயிகத்துவம் வினா இது நாஸ்மாகம் பிரதிகூலமப்யதாயி தேவானாம் பிரியேனா அபின்னத்வே சம்பந்தத்வா யோகா. சம்பந்தத்வா யோகா. இவர் பதில் என்ன சொல்றார் சித்தாந்தி, நீங்க எனக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை காமிக்க. இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, திருஷ்யத்துவம் அதுல திருஷ்யத்துவம் இருக்கு, திருஷ்யத்துவத்தில் திருஷ்யத்துவம் இருக்கு, ஆனா வேறான திருஷ்யத்துவம் இல்லை, அதே திருஷ்யத்துவம், அது ஸ்வநிர்வாகம். அதே மாதிரி இங்க சம்பந்தம் திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கோ அந்த சம்பந்தமும் அதுவேதான், அந்த சம்பந்தத்துக்கு சம்பந்தமும் அதே சம்பந்தம் தான், அதுக்கு வேற இன்னொரு சம்பந்தம் வேண்டியதில்லைன்னு நீங்க இது காமிக்கிறீங்க. ஆனா அதுவே முதல்ல நீங்க சொன்ன திருஷ்டாந்தமே எனக்கு சத்தியம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். திருஷ்யத்துவங்கிறதே ஒரு சம்பந்தம் தான். திருஷ்யத்துவம் நாமக்கும் திருக் சம்பந்தா, திருக்கோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலதான் அது திருஷ்யம்னு சொல்றோம். அப்ப திருஷ்யத்துவமே ஒரு திருக் சம்பந்தம். அந்த சம்பந்தத்துக்கு இன்னொரு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கேட்டா ஸ்வநிர்வாகம்னு நீங்க சொல்றீங்க. அது ஸ்வநிர்வாகம்ங்கிறது எப்ப சித்தமாகும் கேட்டா அது மாயிக்கம்ங்கிறதுனாலதான் சித்தமாகும். மாயையால வந்திருக்கு, அது மாயிக்கம், அதுக்கு இன்னொரு சம்பந்தம் நமக்கு தெரியலேங்கிறதுனால அது மாயிக்கம், இன்னொரு சம்பந்தம் வேண்டியதில்லை, ஸ்வநிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க. மாயிக்கம்னு சொன்னா பொய்யானதுதான் இருக்கும், மாயையால வந்ததுன்னு சொன்னா அது சத்தியம் இல்லை. அதனால திருஷ்யத்துவத்தை நீங்க காமிச்சு அது எப்படி ஸ்வநிர்வாகமாக இருக்கோ அதே போலதான் திருஷ்ய சம்பந்தமும் ஸ்வநிர்வாகமாக இருக்குன்னு சொன்னால் என்ன சொன்னதாக ஆகும்? அது எப்படி மாயிக்கமோ, திருஷ்யத்துவம் எப்படி மாயிக்கமோ சத்தியமானது இல்லையோ அதே மாதிரிதான் திருஷ்ய சம்பந்தமும் சத்தியமானது இல்லை, அதுவும் மாயிக்கம் ஸ்வநிர்வாகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லாம நீங்க சொல்லிட்டு. அதனால இப்படி சொன்னது எனக்கு ஒன்றும் பிரதிகூலமாகல. ந பிரதிகூலம் அபியதாகி தேவானாம் பிரியேனா. தேவானாம் பிரியம்னு அது விவரணம் ஜாஸ்தி பண்ண வேண்டியதில்லை. தேவானாம் பிரியானா மூர்க்கான அர்த்தம். இது ஒரே சப்தம் இருக்கு, தேவானாம் பிரியா. அதாவது வேற ஆபாதனம் பண்ணி அது தனக்கே விபரீதமாக முடிகிற மாதிரி ஆயிடுது. திருஷ்யத்துவத்தை போல இதுவும் ஸ்வநிர்வாகமா இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டார். அபின்னத்வே சம்பந்தத்துவ அயோகா, அதுவே தனக்கே தானே சம்பந்தமாக இருக்குன்னு சொல்றே. அபேதே சம்பந்தம் நாஸ்தி. சம்பந்தம்னு சொன்னாலே ரெண்டுக்குதான் சம்பந்தம். ஒண்ணுக்கு அதுலேயே சம்பந்தம்னு சொன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. அதனாலே ஸ்வம் ந ஸ்வீயம்
தான் ஸ்வம்னு ஒண்ணு எடுத்துட்டோம்னா அது சுயம்னா தன்னோடு சம்பந்தப்பட்டது, தான் தன்னோடு சம்பந்தப்பட்டது ஆகாது. தான் வேற, தன்னோட சம்பந்தப்பட்டது வேறையா இருக்கணும் இல்லையா? அதனால அபேதத்தை ஒரே வஸ்துவை காமிச்சு அதுவே அதுக்கே சம்பந்தம்னு சொன்னா அது மாயிக்கம்னு தான் இருக்கும். அதுக்கு மேல சத்தியமான சம்பந்தம் இருக்க முடியாது. அதனால அபின்னத்துவே சம்பந்தத்துவ அயோகா. நைவம் ஆத்தியாசிக சம்பந்தேபி ஏதோஷ பிரசங்க சம்பந்தத்துவேன்னு இருக்கு. துவே வேண்டியதில்லை. ஆத்தியாசிக சம்பந்தேபி ஏதோஷ பிரசங்கன்னு சொன்னா இந்த அனவஸ்தையெல்லாம் வருமே, ஆத்மாசிரிய தோஷம் வருமே, நீங்க அதேதான் தனக்கே தானே சம்பந்தமா இருக்குன்னு சொன்னா திரும்பியும் எதே தானே ஆகுமே, மாய்க்கம் ஆகுமே, மாய்க்கம்னு சொல்ல வேண்டி இருக்குன்னு கேட்டா சத்திய மாயிகத்துவேனா மாயாயாச்ச அகடித கடனா பட்டீயத்துவேன சர்வானுபவத்தேரு பூஷணத்துவா. மாயிக்கமான விஷயத்துல எங்கேயாவது ஒரு அனுபவத்தி இருந்துட்டுதான் இருக்கும். எத்தனை அனுபவத்திய பரிகாரம் பண்ணிட்டே போனாலும் மாயங்கிறதே முதல்ல அனுபவம் அதனுடைய காரியத்திலையும் நிச்சயமாக ஒரு அனுபவத்தை வரத்தான். அதை தோஷமாக எடுத்துக்க முடியாது. அகடித கடனா எதெல்லாம் வர முடியாது. அனுபவம்னா இது சம்பவிக்காதுன்னு சொல்றதுதான் அனுபவம்னு சொல்றது. எது சம்பவிக்காதோ அதை காமிக்கிறது தான் மாயையுடைய வேலையை. அகடித கடனா பட்டீயஸ்துவேனா இதில் இது முடியாது, எப்படி வரும் அப்படி வருங்கிற கேள்விக்கெல்லாம் அது மாய்க்கும்னு சொல்றதே ஒரு பதிலாக இருக்கும். பிரபானுபவத்தையே பூஷணத்துவா.